உலகத்துல பெரிய பெரிய நாடுகளினுடைய ஏர்கிராஃப்டை சமாளிப்பதற்காக இந்தியா விருபாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ரேடாரை டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. அது கூடிய விரைவில் லான்ச் ஆக போகுது. அப்படி லான்ச் ஆச்சுன்னா எந்தெந்த முக்கியமான போர் விமானங்கள் எல்லாமே அதிரடியா வீழ்த்த போறாங்க, இது எல்லாத்தையுமே டீடைலா இந்த பதிவில் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம விருபாக்ஸ் ரேடார் ஆகட்டும், உட்டம் AESA ரேடார் ஆகட்டும், ரெண்டுக்கு என்ன மெயின் டிஃபரன்ஸ், இந்தியா விருபாக்ஸ் ரேடாரை எந்த போர் விமானத்துல கொண்டு வர போறாங்க, அதை பத்தி தான் டீடைலா இந்த பதிவில் பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோல்ட்வேல் ஆஃபிஷியல் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், இந்தியா ரீசன்ட் டைம்ல விருபாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ரேடாரை Su-30 MKI போர் விமானத்துல இந்தியா கொண்டு வர போறாங்க. ஆல்ரெடி நமக்கு தெரியும் இந்தியாவினுடைய ஒரு முக்கியமான இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்னுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தா Su-30 MKI தான் சொல்றோம். அதுவும் பர்டிகுலரா கிட்டத்தட்ட 270க்கு மேல போர் விமானங்கள் இருக்கு. ஆனா இது எல்லாமே ரொம்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா கிடையாது. சரியா சொல்லணும்னா 2000 வருஷத்துல இருந்து இந்தியாவினுடைய கடற்படையை, இந்தியாவினுடைய விமானப்படையை ஃபுல்லா பாதுகாத்து இருக்க ஒரு போர் விமானம்னா இந்த Su-30 MKI தான் சொல்றோம். ஆக்சுவலா இதை அப்கிரேட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க. ஆக்சுவலா இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் ரேடார் ஆகட்டும், அதை தாண்டி நிறைய முக்கியமான டெக்னாலஜி, சென்சார் எல்லாமே ரொம்ப அட்வான்ஸா கொண்டு வர போறாங்க. அதற்காக இந்தியா சுமார் ஒரு 65,000 கோடி ஒதுக்குறாங்க. இது எதற்காகனா கிட்டத்தட்ட முதல்ல ஒரு 84 போர் விமானத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் அப்கிரேட் பண்ணோம். அப்படி அப்கிரேட் பண்ணா, ஆல்ரெடி அப்கிரேட் பண்ணாம இருந்துச்சுன்னா இதனுடைய லைஃப் இன்னும் 5 வருஷத்துல முடிஞ்சிடும். ஆனா அப்படி முடிஞ்சிச்சுன்னா ஆல்ரெடி இந்தியாவினுடைய படைபலம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருக்கு. அதை சமாளிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்தியா இதற்காக முடிவெடுக்கிறாங்க. ஆக்சுவலா இதற்காக கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 30 to 40 வருஷம் லைஃப் எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி எல்லாத்தையுமே டோட்டலா டிசைன் பண்றாங்க. ஆக்சுவலா விருபாக்ஸ் ரேடார் நம்ம மெயினா கொண்டு வரதுக்கு என்ன முக்கியமான காரணம், ஆல்ரெடி ரஷ்யாவினுடைய N011M பார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ரேடாரை அதுல பிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இதன் மூலமா எல்லா 5ஆம் தலைமுறை போர் விமானத்தையும் இதன் மூலமா கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா கிடையாது. சரியா சொல்லணும்னா 4ஆம் தலைமுறை போர் விமானத்தை வரைக்கும் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். இந்த டெக்னாலஜி PESA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ரேடார் டெக்னாலஜி ரொம்ப ஓல்டு மாடல் டெக்னாலஜியா இருக்கு. சரியா சொல்லணும்னா 2000 வருஷத்துல இதுதான் ஒரு மிகப்பெரிய தாக்கமா உலகத்துல இருந்துச்சு. பட் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி உலக நாடுகள் எல்லாருமே டெவலப் ஆகி பரிணாம வளர்ச்சியில இன்னைக்கு காலியம் ஆர்சனைடு நைட்ரேட் அப்படிங்கிற ஒரு அட்டகாசமான டெக்னாலஜி அளவுக்கு இன்னைக்கு உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் சரியா சொல்லணும்னா கேலியம் நைட்ரேட் ஆகட்டும், கேலியம் ஆர்சனைடு ஆகட்டும், இந்த மாதிரி பல டெக்னாலஜிகளை இன்னைக்கு உள்ள கொண்டு உலக நாடுகளை கதற விட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாடு டெவலப் ஆயிட்டு இருக்கு. அதனால இந்தியா இந்த கேலியம் ஆர்சனைடு டெக்னாலஜி விட பல மடங்கு அட்வான்ஸான கேலியம் நைட்ரேட் டெக்னாலஜியை இந்தியா உள்ள கொண்டு வராங்க. அதுதான் இந்த விருபாக்ஸ் ரேடார். ஆக்சுவலா இந்தியா ஆல்ரெடி இந்தியாவுக்குள்ள 2 முக்கியமான ஒரு ரேடார் டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரியா சொல்லணும்னா இந்தியாட்ட உட்டம் AESA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ரேடார் இருக்கு. அதுல இருந்து டெவலப் ஆனதான் இந்த விருபாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ரேடார். ஆக்சுவலா இதற்காக இந்தியா எப்ப ஃபண்டிங் ஒதுக்குனாங்க அப்படின்னு பார்த்தா 2024ல ஒதுக்குனாங்க. ஆக்சுவலா அதன் பிறகு இப்போ புரோட்டோடைப் கிட்டத்தட்ட ரெடி ஆகி 2025ல ஏரோ இந்தியா 2025 அப்படிங்கிற ஒரு முக்கியமான கண்காட்சியில இதை கொண்டு ஷோ பண்ணாங்க. அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமா போயிட்டு இருக்கு. அதை தாண்டி அடுத்த வருஷம் முக்கியமான சோதனைகள் எல்லாமே நடக்க போகுது. 2027ல இது டெலிவரி கொடுப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப முன்னேற்றமா போயிட்டு இருக்கு. 2028ல Su-30 MKI போர் விமானத்துல கொண்டு போய் இண்டெக்ட் பண்ண போறாங்க. அப்படி இண்டெக்ட் பண்ணா உலக நாடுகள் எல்லாரும், அதுவும் பர்டிகுலரா J-20, J-35 இந்த மாதிரி சைனாவினுடைய போர் விமானங்கள் எல்லாமே இதனுடைய ரேடார்ல ஈஸியா சிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. ஆக்சுவலா இதை யாரு தயாரிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கும். ஆக்சுவலா இந்த விருபாக்ஸ் ரேடாரை ஃபுல்லா டிசைன் பண்ணது LRDA அப்படிங்கிற ஒரு DRDO டிபார்ட்மெண்ட்ல ஒரு முக்கியமான லேபரேட்டரியில் தான் இதை ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இதை ப்ரொடக்ஷன் பண்ண போறவங்க HAL அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம், பெல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனம், L&T, ஆஸ்ட்ரா மைக்ரோவேவ், இந்த மாதிரி நிறைய கம்பெனிகளுடைய கூட்டு முயற்சியில் தான் இந்த ரேடாரை இனி தயாரிக்க போறாங்க. ஆக்சுவலா இதனுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தா நார்மலா ரஷ்யாவினுடைய N011 அப்படிங்கிற ஒரு முக்கியமான ரேடார்ல ஜஸ்ட் ஒரு 150 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் மட்டும்தான் கவர் பண்ண முடியும். பட் இது எல்லாமே அதை விட பல மடங்கு ஜாஸ்தியா 300 கிலோமீட்டர் வரைக்கும் ஃபுல்லா எதிரியா கண்காணிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. அதை தாண்டி கிட்டத்தட்ட ஐடியல் கண்டிஷன்ல 450 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் ஃபுல்லா கவர் பண்ணக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கு. அதை தாண்டி ஒரே நேரத்துல 64 டார்கெட்டை ஃபுல்லா கண்காணிக்க முடியும். பட் இதுக்கு முன்னாடி இருந்த
N011M பார் அப்படிங்கிற ரஷ்யாவினுடைய அந்த ரேடார் வந்து ஜஸ்ட் ஒரு 15 டார்கெட் மட்டும்தான் அதனால கண்டுபிடிக்க முடிஞ்சது. இது வந்து பல மடங்கு ஜாஸ்தியா இருக்கு. அதை தாண்டி இதனால ஒரே நேரத்தில் 6 மல்டிபிள் ட்ராக்கர் 6 டார்கெட்டை தொடர்ந்து வந்து கண்காணிச்சு பின்னாடியே தொடர்ந்து போக முடியும். அந்த அளவுக்கு பவர் இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி இந்த ரஷ்யாவினுடைய ரேடார் வந்து ஜஸ்ட் ஒரு 4 டார்கெட்டை மட்டும் தான் தொடர்ந்து கண்காணிக்க முடிஞ்சது. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. இது எல்லாத்தையும் விட எதிரினுடைய ரேடார்ல சரியா சொல்லணும்னா 1 மீட்டருக்கு குறைவா, அதாவது ஜஸ்ட் ஒரு 100 சென்டிமீட்டர் 50 சென்டிமீட்டர் அந்த ரேஞ்சில் எவ்வளவு ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்ல இருந்தாலும் இதன் மூலமா கண்டுபிடிக்க முடியும். ஒரே நேரத்தில் 2400 டிரான்ஸ்மிட் ரிசீவ் மாடியில் இது ஒரே நேரத்தில் இது வந்து அட்டாக் பண்ண முடியும். சரியா சொல்லணும்னா ஒரு லைட் லேசர் ஒரே நேரத்தில் ஒரே டார்கெட்டுக்காக 2400 முறை வந்து அதை அடிக்கும் போது அட் அ டைம்ல கண்டிப்பா அது வந்து எதிரினுடைய ரேடார்ல ஈஸியா சிக்க முடியும். அதற்காக இந்தியா வந்து இந்த மாதிரி ஒரு முக்கியமான டிசைனா இதுல பண்ணிருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி இருந்த ரஷ்யாவினுடைய ரேடார்ல N011ல இது அந்த அளவுக்கு கிடையாது. அதை விட பல மடங்கு அட்வான்ஸா மாத்தி வச்சிருக்காங்க. அதை எல்லாத்தையுமே தாண்டி ECCM அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எலக்ட்ரானிக் கவுண்டர் அட்வான்ஸ்ட் கவுண்டர் மெஷர் அப்படிங்கிற ஒரு முக்கியமான டெக்னாலஜியை ரொம்ப ரொம்ப லேட்டஸ்டா மாத்தி வச்சிருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி இருந்தது பெரிய லெவல்ல கிடையாது. ஆனா இந்தியா வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு மாத்தி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்னுடைய வெயிட் அப்படின்னு பார்த்தா நார்மலா ரஷ்யாவினுடைய ரேடார்ல ஒரு 650 கிலோ இருக்குது அந்த ரேடாரினுடைய வெயிட். பட் இது வந்து 20லிருந்து 30% டோட்டலா வந்து குறைச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. ஆக்சுவலா இதன் மூலமா இது வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப பெரிய லெவல் இருக்கு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை LRDE வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இவனுடைய ஆண்டனாவினுடைய சைஸ் அப்படின்னு பார்த்தா N011M பார்ல 960 mm சைஸ் இருக்கு. ஆனா இப்ப இருக்கிறதுல ஒரு 10 mm கம்மி பண்ணி 950 mm அளவுக்கு ரொம்ப கம்மி பண்ணி வச்சிருக்காங்க. ரஷ்யாவினுடைய ரேடார்ல மெயினா எதெல்லாம் வந்து எந்த மாதிரி மிசைல்ல இதை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும் இந்த ரேடார் அப்படின்னு பார்த்தா ஏர் டு ஏர் மிசைல் ஆகட்டும், ஏர் டு கிரவுண்ட் மிசைல், இது ரெண்டுலயுமே லிமிட்டட் ரேஞ்ச் மட்டும் தான் அதுல வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். பட் இந்த விருபாக்ஸா ரேடார்ல ஏர் டு ஏர் மிசைல் ஆகட்டும், ஏர் டு கிரவுண்ட் மிசைல் ஆகட்டும், ஏர் டு சி மிசைல் ஆகட்டும், இந்த மாதிரி ரொம்ப லாங் ரேஞ்சிலையும் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ற அளவுக்கு இந்த ரேடாரை டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் 3D டெக்னாலஜி மட்டும் தான் ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் ஆச்சு. பட் இப்போ 4D டெக்னாலஜி அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப அட்வான்ஸா அந்த விருபாக்ஸா ரேடார்ல கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் படிக்கலாரா, இது வந்து இந்த டார்கெட் வந்து என்ன ரேஞ்சில் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதாகட்டும், அசிமுத் ஆகட்டும், எலிவேஷன் ஆகட்டும், வெலாசிட்டி ஆகட்டும், என்ன தேவத்துல என்ன ஹரிசான்ல எவ்வளவு தூரம் போகணும், வெர்டிகல் எவ்வளவு தூரம் போகணும், என்ன ஸ்பீட்ல எதிரி வந்து நம்ம டார்கெட்டை நோக்கி வந்துட்டு இருக்கோம், இந்த மாதிரி பல டேட்டாவை வந்து எடுத்து ஈஸியா வந்து எதிரியை கண்காணிக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கு. அந்த மாதிரி நிறைய லேட்டஸ்டான டெக்னாலஜியை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மையா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம நமக்கு இன்னொரு சந்தேகம் இல்ல, இந்த உட்டம் AESA ரேடார் ஆகட்டும், இந்த விருபாக்ஸா ரேடார் ஆகட்டும், ரெண்டுக்கு என்ன மெயின் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தா இந்த உட்டம் AESA ரேடாரினுடைய ஆண்டனா சைஸ் அப்படின்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மி. சரியா சொல்லணும்னா 600 mm இருந்து 650 mm சைஸ் அளவுக்கு தான் அது இருக்கு. அது எல்லாத்தையுமே தாண்டி இந்த உட்டம் AESA ரேடார் தான் மெயினா இப்ப பயன்படுத்திட்டு இருக்கோம். அதுவும் படிக்கலாரா, தேஜஸ் MK1 ஆகட்டும், LCA MK2 ஆகட்டும், TED-BF, AMCA, இந்த மாதிரி நிறைய வருங்கால ப்ராஜெக்ட்டுக்கும் இதை வந்து கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. விருபாக்ஸா ரேடார் வந்து இந்த SU-30 MKAக்காக ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மையா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த உட்டம் AESA ரேடார்னால ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 750 இருந்து 900 வரைக்கும் டிரான்ஸ்மிட் ரிசீவ் மாடியில வந்து ஒரே நேரத்தில் வந்து இது பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம உட்டம் AESA ரேடார்ல ஒரே நேரத்தில் 750 இருந்து 900 டிரான்ஸ்மிட் ரிசீவ் மாடியில வந்து தொடர்ந்து கண்காணிக்க முடியும். உட்டம் AESA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ரேடாரினுடைய ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தா ஜஸ்ட் ஒரு 150 இருந்து 200 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் தான் இருக்குது. ஆனா விருபாக்ஸா ரேடார் கிட்டத்தட்ட 300 இருந்து 400 கிலோமீட்டர் வரைக்கும் எதிரியை தொடர்ந்து கண்காணிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. இது எல்லாத்தையுமே தாண்டி ஒரே நேரத்துல 40 இருந்து 50 டார்கெட் மட்டும் தான் உட்டம் AESA ரேடார்ல பண்ண முடியும். ஆனா விருபாக்ஸா ரேடார் அதை எல்லாத்தையுமே உடைச்சு கிட்டத்தட்ட 100 டார்கெட் வரைக்கும் ஒரே நேரத்துல கண்காணிக்கக்கூடிய அளவுக்கு இந்தியா வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா பார்க்கப்படுது. பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.